ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு. எப்ஸ்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாகவும், அதாவது அமெரிக்காவில் ஃபேமஸாக இருந்துச்சு, நம்ம ஊரில் இல்லைனாலும் அமெரிக்காவில் இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ ஓகேவா. ஆனால் அந்த ஐலாண்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்க கறி சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பாலியல் வன்கொடுமைனா சின்ன சின்ன பசங்களை, அதாவது பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் சொல்லியிருந்தால. ஸோ ட்ரம்ப்பு, ஒபாமா, அப்புறம் வந்து இந்த ஹாக்கின்ஸு, அப்புறம் வந்து கிளின்டன், அப்புறம் பில்கேட்ஸு, இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கள்ல. ஸோ எல்லாருமே வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி சேட் பண்ணுவாங்களாம். எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், இந்த வயசில் வேணும், இந்த மாதிரி சைஸில் வேணும் இப்படின்னு அவங்க ப்ரைவேட் சேட்லேயே வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்களாம், அதாவது வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்டை தான் பண்ணதுக்கப்புறம் அதே ரெக்யூர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, இப்போ ஒரு 10 வயசில் எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறான்னா, அதாவது அங்கே இருக்கிற ஆள் கேட்குறான்னா, அவன் அதை ரெடி பண்ணி வைக்கிறான். அந்த ரெடி பண்ணி வைக்கிற வேலை தான் எப்ஸ்டீன்ஸோட ஃபைல், அதாவது ஜெஃப்ரியோட வேலை. ஸோ எப்ஸ்டீன்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்கிறான், அதாவது பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற ரெக்யூர்மெண்ட்லாம் கொடுத்ததுனாலேயே அவங்களும் கூடயே வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவன் வந்து சர்வே ஆகிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தனால அவனை வந்து ஈஸியாக வந்து வெளியேற்றுற மாதிரி, அப்புறம் வந்து ஈஸியாக அரசாக விடாமல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா ரெக்யூர்மெண்ட் அவன் எல்லாம் பண்ணுறான்ல, அது மட்டும் கிடையாது, அவன் சாத்தானா வழி கொண்டுறாங்க. பால் அப்படின்னு ஒரு கடவுளை தான், ஐ மீன் சாத்தானை தான் வந்து வழிபடுறாங்க. அது யார் பால் அப்படின்னு பார்த்தா ஒரு சாத்தான், அதாவது கொம்பு வச்ச ஒரு மிருகம் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய படத்தில். சாத்தான் அப்படின்னு எடுத்தாலே ஒரு உருவத்தை காட்டியிருப்பாங்க. ரெட் கலர், கண்ணெலாம் பெருசு பெருசாக, அப்புறம் வந்து கொம்பு வச்சுருக்கும், அப்புறம் ரெக்கெல்லாம் இருக்கும்ல, ஒரு பேட்மேன் மாதிரி. பேட்மேன் மீன்ஸ் இது வவ்வாலை சொல்கிறேன், நாட் பேட்மேன், வவ்வாலை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான உருவத்தை கொண்டது தான் அந்த பாலோட உருவம், அதாவது சைத்தானோட உருவம். ஸோ அதை வழிபடுறாங்க, அதுக்கு பலி கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பலி கொடுக்குறது மட்டும் கிடையாது, ஏன்னா பலி கொடுக்குறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஒரு 4-5 குழந்தைய கொள்கிறாங்க அப்படின்னு பலி கொடுங்க. ஸோ இது நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் பலி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பலி கொடுக்காமல் இருக்கிற நிறைய பொண்ணுங்களை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. சின்ன பசங்களாக மட்டும் கிடையாது, பெரிய பெரிய பொண்ணுங்களையும் ஆகட்டும் பசங்களையாகட்டும் சமைச்சு அதை வெட்டி பரிமாறி எல்லோரும் சாப்பிட்டு இருந்துருக்காங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், கேனிபல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்த்துருப்போம். நம்ம கேனிபல்லாம் வந்து நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம். சரி, இந்த மாதிரி மனுஷக்கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் நம்ம நிஜத்துலலாம் கேள்விப்பட மாட்டோம். அப்படி ரீசெண்டாக இப்போ இந்தியாவிலே நிறைய பேருக்கு கேனிபல் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அப்பா அம்மாவே, இந்த நார்த் இந்தியாவில் ஒரு ஆள் வந்து அப்பா அம்மாவே அடிச்சுட்டு கொண்டு சமைச்சு சாப்பிட்ருக்கான். ஒரு ஆள் மொட்டை மாடியில் ஒரு சண்டையில் அடித்து கொண்டுட்டு வெட்டி சாப்பிட்ருக்கான். அப்படின்னு நிறைய கேஸஸ்லாம் இருக்குது. நிறைய கேஸஸில் 1-2 கேஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம வந்து 1-2 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1-2 கேஸஸ் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் இருக்காது, எல்லாம் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ படத்தில் பார்த்த விஷயம் நிஜத்தில் அது ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட வந்து 1980லேருந்தே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு கேங், எப்படி சொல்லுவாங்க, இந்த அண்டர் கிரவுண்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்டாகவே அங்கே வந்து எல்லாமே நடந்திருக்கு. அதாவது நம்ம இந்த டாக்டர் படம் பார்த்துருப்பீங்களே. ஸோ டாக்டர் படத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குமோ அது எல்லாமே அங்கே நடந்திருக்கு. நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம நினைக்காத விஷயம் எல்லாமே அங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாரராகவும் டெரிஃபிக்காகவும் க்ரீப்பியாகவும் விஷயத்தெல்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க. அது எப்படி யோசித்து பாருங்களேன், ஒரு ஆள் சமைச்சு வச்சுருக்காங்க ஒரு பாடியை, அதுவும் முழுசாக. அப்படி இருக்கும்போது நம்ம வெட்டி சாப்பிட தோணுமா? ஆனால் அவங்க வெட்டி சாப்பிட்றாங்க. இங்கே எல்லோரும் உண்மையை சொல்ல போனால் அங்கே இருக்க பெரிய பெரிய ஆட்களோட குழந்தைகள் கொண்டு அங்கே உட்காந்துருக்கு அந்த டைனிங் டேபிளில். நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்ட முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் வந்து நான் வீடியோ போடுறேன் தவிர, மற்றபடி காட்டக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால தான் காட்டாமல் நான் இருக்கிற தவிர, மற்றபடி இந்த மாதிரி டெரிஃபிக்கான விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எப்ஸ்டீன்ஸ் ஃபைலில் ரொம்ப 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 இதாக தான் நடந்திருக்கு. ஸோ நீங்களாம் எனக்கு இதை கேட்கும்போதே, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இது ரிசர்ச் பண்ணும்போது எப்படி இருந்துக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். ரிசர்ச் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போது, அந்த ஒவ்வொரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணும்போதுலாம் வந்து, ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, யாரா நீங்களாம்? அதாவது இப்போ சைத்தானா கும்பிட்றாங்க, பலி கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்லும்போது ஓகேவே தெரிஞ்சு. ஆனால் ஒரு ஆளை வெட்டி சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு எந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க? நம்ம உலகம் வந்து எவ்வளோ டெவலப் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயத்தில் டெவலப் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது எதுக்கு இப்போ
எதுவுமே கிடைக்காது. நம்ம ஊர்லேயும் வந்து பஞ்செல்லாம் பொழந்திருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயும் பஞ்செல்லாம் வந்திருக்கு. பஞ்சம் வரும்போது இந்த வயல் எலிலாம் இருக்குல்ல, வயலில் வந்து எலிலாம் இருக்குமா, ஸோ அந்த எலியெல்லாம் வந்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு டிசீஸ்லாம் வந்து இறந்துருக்காங்க. ஏன்னா பஞ்சத்தில் வந்து என்ன சாப்பிடணும்னு தெரியாமல், அதை என்ன சாப்பிட இது இனி இருக்காது. ஸோ அந்த டைம்லலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம். ஆஃப்ரிக்காவில் இப்போ இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு முன்னாள் காலத்தில். ஸோ அந்த டைமில் இருந்தது. அப்பவும் சாப்பிடும்போது நமக்கு டிசீஸ் வந்திருக்கு, அப்புறம் நமக்கு பிரச்சனைலாம் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி இப்போ நம்ம வேறு லெவலில் இருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது சொகுசு